இப்போ வாங்க, இப்போ நம்ம எல்லா மஞ்சத்தூள் எல்லா தூளும் போட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த மணிக்கு நம்ம மீனை போடுறோம். மீனை போட்டா அப்படி மீனை போட்டு நல்லா கொதிக்க விடணும். மீனை போட்ட மணிக்கு அப்படி ஒரு கிண்டி விட்டோம்னா அங்கே போய் அந்த மீன் போய் நின்றுக்கிறோம். இது முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்க. இப்போ இதில் உரப்பு புளிப்பு அந்த காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த மீனை போட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்துச்சுன்னா மீன் நல்லா அந்த மீனுடைய அந்த ரசம் எல்லாம் இறங்கிடும். இறங்கின பிறகு சாப்பிட்டா நல்லா அவ்வளோ ருசியாக இருக்கும் குழம்பு பார்க்குறதுக்கு. எல்லாம் கொதித்த பிறகு மல்லித்தலை போடுவோம். நம்ம முன்னாடியே அந்த மல்லித்தலை இதை போட்டுறோம். மீனெல்லாம் கரண்டியை போட போகிறதில்ல. இதில் இருக்கக்கூடிய அந்த கீரையெல்லாம் நல்லா வெந்துடும். மல்லித்தலையெல்லாம் நல்லா வெந்துருச்சுன்னா அந்த இது வந்து நல்லா அந்த மீனுடைய வாசனை நல்லா இருக்கும். அதனால் நம்ம மல்லித்தலையை தள்ளிப்போம். இன்றைக்கி மீனை போட்டு கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது. அந்த இதெல்லாம் உடஞ்சிரும். மீன் உடையாமல் இருக்கும். நல்லா கொதித்து நல்லா வெந்த பிறகு அந்த ஆயிலெலாம் நல்லா ஒதுங்கிடுச்சுன்னா மீன் வந்து நல்லா இறக்கிறதுக்கு பருவமாயிடும். இப்போ நம்ம மூடி வச்சிடறோம். மூடி வச்ச மணிக்கு இதில் ஒன்றும் இல்லை, நல்லா கொதித்து அப்படியே தூக்கிட்டு போய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இதே குழம்பு நாளைக்கு சாப்பிட்றப்ப இது வந்து கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இன்னும் சுண்டை வச்சு காலைல மாலையை சூடு பண்ண அது அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஊரில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அரைச்சி ஊற்றி அது சூப்பராக இருக்கும். அதுக்கு பின்ன இப்படித்த சுருக்கமான அந்த மீன் குழம்பு நல்லா வாசம் பொம்பான்னு வருது. அந்த மீனுடைய வாசம் நல்லா இந்த மீன் பொரித்து சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்குங்க. ஏன்னா உப்பு தண்ணியில் வர்றதில்லை. எகிப்தில் வந்து நல்ல தண்ணியும் ஓடுது. அந்த கடல்லே நல்ல தண்ணி இருக்குது. 2 கடல் ஒன்று சேர்ற இடம். ஒரு சைடு எடுத்திங்கன்னா உப்பு தண்ணியாக இருக்கும், ஒரு சைடு எடுத்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கும். ஏன்னா ஒன்றோட ஒன்று கலக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு திரை இருக்குது. இந்த தண்ணி இங்கே அடர்த்தி வந்து இங்கிட்டு கம்மியாக இருக்கும், இங்கிட்டு கூட இருக்கும். ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலக்காது. எண்ணெயும் தண்ணியை ஊற்றினா எப்படி நிற்கிது கொடுக்கணும். எண்ணெய் தனியாக நிற்கும், தண்ணி தனியாக நிற்கும், எண்ணெய் தனியாக நிற்கும். ஒன்றோட ஒன்று கலக்காது. அது மாதிரி அதே போட்டு அங்கே கடல்லையோ நல்ல தண்ணி ஒரு சைடு இருக்கும், ஒரு சைடு உப்பு தண்ணி இருக்கும். அது 2 கடல் ஒன்று சேரக்கூடிய இடம். அது எகிப்தில் இருக்கு. ஜம்முன்னு கொதிச்சிருச்சுங்க. இனி வந்து கொதிச்ச மணிக்கு ஒரு 15 நிமிஷம் வந்துச்சுன்னா நல்லா எந்த இதுமாகவும் 15 நிமிஷம் வேகணும். வந்துருச்சுன்னா அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். பொடி மீன் இருந்தால் போட்ட மணிக்கு ஆஃப் பண்ணிடுவாங்க 5 நிமிஷத்தில். ஓகேங்க.